வணக்கம் வணக்கம் சுரேகா சுரேஷ். ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்க. சார் சுரேஷுங்களா? ஓகே சார் நான் இந்த மாதிரி கார்த்தி பேசுகிறேன் சார். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏர்டெல் சிம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா கால் வர மாட்டேங்குது சார். என்ன பண்ணேன்னே தெரிய மாட்டேங்குது. மொபைல் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது. ஓகே கால் வர மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளம்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார். எதுவும் நீங்கள் எதுவும் வர கால்லாம் எங்கிட்ட மாற்றி விட்றீங்களா? சார் அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் வராதுங்களா உங்களுக்கு? என்னது? அந்த மாதிரிலாம் வரது வாய்ப்பு இல்லைங்களா சார்? இல்லை ஏதோ யாரோ உள்ளே இருந்து என்னமோ வேலை பண்ணுறேன். இங்கே என்னன்னு புரிய மாட்டேங்குது எனக்கு. ஏன்னா பேசுகிறப்ப உங்கள் கால் வந்து மாற்றப்பட்டுள்ளது. ஐயா எவனோ எனக்கு உள்ள என்னமோ ஏதோ எனக்கு ஏற்கனவே எங்கள் ஊரில் ஒரு பிரச்சனை. யாரோ என் நம்பரை என்னமோ பண்ணுறாங்க. அது என்னன்னு புரிய மாட்டேங்குது. சரி இதே நம்பருங்களா வேறு நம்பருங்களா? இந்த நம்பருக்கு தான். இந்த நம்பருக்கு கால் பண்ணால் கால் போக மாட்டீங்களா வர மாட்டீங்களா சார்? அதாவது சார் நீங்கள் என்ன புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. இப்போ இல்லை எவன் தடுக்கிறான் அந்த நம்பரை எவனோ தடுக்கிறாங்க. லைன் மேலே நின்று ஏதோ ப்ராப்ளம் பண்ணுறான். எங்கள் மங்களி அப்படி தான் சொன்னேன். மாப்பிள்ளை இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்குடா என்னன்னு கேளுடா மாப்பிள்ளை. இல்லாட்டியும் இந்த மாதிரி அமுக்கி கேட்டேன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டுரு அப்படின்னு. அது இப்போ அந்த எவனோ லைன் மேலே இருக்கான். அந்த இல்லை அவனை இறக்கி விடணும். அவன் என்னமோ பண்ணுறான். அது என்னன்னு சொல்லுங்க எனக்கு கரெக்டாக. சார் இன்கமிங் வர மாட்டீங்களா உங்களுக்கு? இன்கமிங்னா சார் உங்களுக்கு எந்த இன்கமிங் வர மாட்டேங்குங்களா உங்களுக்கு? அதான் சார் இன்கமிங்ன்ற ஒருத்தர் இருக்கானா? ஹலோ 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 சார். ஹலோ சார். இல்லை சார் இப்போ யாரோ இன்கமிங் என்னமோ இப்போ சொன்னீங்களே என்னன்னு கேட்குறேன். அவன் தான் பிரச்சனை பண்ணுறானா? சார் உங்களுக்கு வந்து அந்த இன்கமிங்ன்றவன் தான் பிரச்சனை பண்ணுறேன் அப்படி தானே? ஹலோ சார் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கலாங்களா? இல்லை சார் நீ என்ன சொல்ல வரேன்னா இப்போ எனக்கு கால் வர மாட்டேங்குது. சரிங்க. எவனா வந்து பிரச்சனை பண்ணுறான்னு என் பங்காளி சொன்னேன்ல. இப்போ எவன் லைனில் இருக்கேன்னா இறக்கி விடுங்க. எவனோ லைனில் இருக்கான். லைனுங்களா? ஆமாம் லைன் இப்போ ஃபோன் வருமாம்ல. அந்த லைனில் எவனும் நிற்பானாம்ல. நின்றா வந்து பேச முடியாது. இது ஒரு வகையாக செய்வன மாதிரி நினைக்கிறேன். அப்படி தானே? ஹலோ சார் மணி இன்கமிங் வரலன்னா கண்டிப்பாக நான் கம்ப்ளைண்ட் எடுத்து போட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? கம்ப்ளைண்ட் வேணாம். ஏன்னா நம்ம வந்து யாரையும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. சரியா? இப்போ வந்து அவன் எவன் இந்த இன்கமிங்ன்றவன் தான் பிரச்சனை. இப்போ அவனை தான். ஹலோ நீங்கள் தகவல் கொடுக்க மாட்டீங்க சொல்லுங்க சார். நான் செக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இல்லை நீங்கள் செக் பண்ணக்கூடாது. நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். ஏன்னா வந்து எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க. எங்கள் ஊருக்காரங்களும் என் பங்காளி மக்கள் ஏமாத்துறாங்க. அப்போ அவன் போய் சொன்ன கணக்கு ஆகி போச்சு பார்த்தீங்களா? இப்போ இன்கமிங் எவனோ சொந்தக்காரன் எவனோ இருக்கேன் போல இருக்கு. ப்ராப்ளம் பிரச்சனை நல்லா இருக்கும் உங்களுக்கு. அந்த இன்கமிங் ப்ராப்ளமா? ஆமாங்க. அது எனக்கு யாருன்னு தெரியாது சார். அந்த இன்கமிங்ன்றவன் யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள் அவன் ஏவன் சார். கண்டிப்பாக நீங்கள் இங்கே பாருங்கள் சார். நான் இந்த இதெல்லாம் கஷ்டமாக இருக்கேண்ணே. சரியா? வீட்டில் ஏற்கனவே பிரச்சனை சார். எங்கள் அம்மாவுக்கு பெரியம்மாவுக்கு சண்டை வந்துருச்சு. நான் இப்போ இந்த சமயத்தில் வந்து இந்த இன்கமிங்ன்ற உள்ள வந்து பெரிய பிரச்சனை பண்ணிடுறேன் போல இருக்கே. எவ்வளோ சங்கடம் தெரியுமா? நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்க. நேற்று ஃபுல்லாக சரக்கு அடிச்சு என்னென்னா பேசாமல் இருக்கு சார். அதாவது சொல்லதான் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது சார். சார் ஒரு நிமிஷம் லைனில் காத்துக்கலாம். தவிர செக் பண்ணி சொல்லுங்கள். இது இந்த இப்போ பார்த்தீங்களா இந்த பற்றி சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா லைனில். இந்த லைனில் தான் அவன் உட்காந்துருக்கான். அந்த லைனில் தான் அவனை இறக்கி விடணும். அந்த இன்கமிங்ன்றவனை. இதை நீங்கள் கரெக்டாக தகவலை கொடுங்க. இப்போ நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ நீங்களும் என்ன ஏமாத்துறீங்க அப்படி தானே சார்? சுரேஷ் சார் தயவு செஞ்சு சொல்லுங்கள் சார். எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார். எதுனாலும் பரவாயில்ல சார். சும்மா சொல்லுங்கள் சார். சார் வணக்கம். தங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? ஹலோ மேடம். சொல்லுங்க சார். ஹலோ லைன் கிடைக்கும். சொல்லுங்க சார். எனக்கு கொஞ்ச நாளாக இந்த அக்கௌண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு மேடம். சொல்லுங்க சார். இந்த நாங்கள் வந்து இப்போ கடையில் வந்து 10 ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணோம் மேடம். ஓகே சார். அதில் 7 ரூபா தான் போடுறீங்க. மிச்சம் 3 ரூபா காணாம போயிடுச்சு மேடம். சாரி சார் புரியல. நீங்கள் பேசுகிறப்போ இடையில ஒரு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு சார். சவுண்ட் எனக்கு நல்லா தான் கேட்குது மேடம். ஓகே சார் சொல்லுங்க சார். ஏதோ உங்கள் சைடில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அதான் மேம் அந்த ப்ராப்ளம் தான் மேடம். சொல்லுங்க சார். அந்த ப்ராப்ளம் தான் ரொம்ப நடந்துட்டு இருக்கு. டவரே கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப நாளாக. இங்கே நான் பாண்டிச்சேரியில் இருக்கோம். டவர் கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் சார். லைனில் காத்திருக்கோம். உங்களுக்கான தகவல் செக் பண்ணி சொல்கிறேன் சார். சார் வீட்டில் இருக்கும்போது மட்டும் உங்களுக்கு டவர் கிடைக்கலையா இல்லை வெளியில் இருக்கும்போதும் உங்களுக்கு டவர் கிடைக்கலையா சார்? இல்லை நான் முதல்ல அக்கௌண்ட் ப்ராப்ளம் சொன்னேன். அதை பற்றி கேட்க மாட்டேங்க. சரி சார். அக்கௌண்ட் ப்ராப்ளம்ஸ் எனக்கு புரியலை சார். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுங்களா? இல்லை மேடம்
இதோ ஒரு நிமிஷம் இருங்க, என் ஃப்ரெண்டு பேசுகிறேன். மேடம் 10 ரூபா ரீசார்ஜ் கார்டு வாங்கினோம். ஓகே சார். ஸ்க்ராட்ச் கார்டு ஸ்க்ராட்ச் பண்ணி ரீசார்ஜ் பண்ணோம். ஓகே சார். அக்கௌண்ட் பேலன்ஸ் 0 rupees இருந்தது. அதுலேருந்து 7 rupees இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே சார். 3 rupees ஆகவே இல்லை மேடம். அது எங்கள் அப்பா. ஓகே சார், உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சா சார்? 10 rupees டாப் டைம் ரீசார்ஜ் பண்ணால் 10 rupees ஃபுல் டாப் டைம் கிடைக்கும் அப்படிங்கிற இதுக்காக பண்ணிக்கிங்க. 48 ஹவர்ஸில் உங்களுக்கு அது ரீசார்ஜ் ஆகிடும் சார். அதாவது யூ ஹவ் பீன் ரீசார்ஜ் வித் அமௌண்ட் ஆஃப் 10 rupees ஒரு மெசேஜ் வந்துதுங்க. ஓகே சார். ஆனால் நான் பேலன்ஸ் செக் பண்ணி பார்க்குறேன், 7 ரூபா தான் இருக்குது. ஓகே சார், நீங்கள் 10 rupees ரீசார்ஜ் பண்ணிக்கிங்க. அந்த பேலன்ஸ் 3 rupees 48 ஹவர்ஸில் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும் சார், ரீசார்ஜ் ஆகிடும் சார். 3 ரூபா திருப்பி தந்துறீங்களா? இல்லை சார், 48 ஹவர்ஸில் உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகிடும் சார். அந்த மெசேஜ்லேயே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சார். ஃபஸ்ட்டு ரீசார்ஜுக்கு மட்டும் 10 rupees ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 10 rupees கிடைக்கும் சார் உங்களுக்கு. ஓகே சரி. இப்போ இந்த டவர் ப்ராப்ளம் வந்து நான் இப்போ வந்து மேடம் அது எங்கள் அப்பா காசு, எங்கள் அப்பா திட்டுவார். சாரி மேடம், ராங் கால். இப்போ நான் வந்து இந்த டவர் ப்ராப்ளம் வந்து நாங்கள் வந்து இப்போ ஏசி ரூம்லாம் போனால் டவர் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் சார். நான் என்ன காப்பிருக்கோம் உங்களுக்கு தகவல் செக் பண்ணி சொல்கிறேன் சார். இல்லை இப்பயே சொன்னால் நல்லா. ஹலோ சார், நான் நூர் முகமது பேசுகிறேன் சார். ஓகே மிஸ்டர் நூர் முகமது, உங்களுடைய மொபைல் நம்பர் தெரிஞ்சுக்கலாங்களா? ஓகே, தகவல் தந்தமை மிக்க நன்றி மிஸ்டர் நூர் முகமது. என்ன தகவல் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்க? சார் இல்லை சார், நான் வந்து இந்த மீஞ்சூர் இருக்குல்ல சார், ஓகேங்க சார். இந்த செம்மனார் கோயில் பக்கத்தில் இருக்கு சார். ஓகேங்க சார். அங்கே வந்துகிட்டு இருந்தேன் சார், கொஞ்சம் நைட்டு சரக்கு. ஹலோ, சரி சொல்லுங்க சார். பெட்ரோல் நின்றுட்டு சார். இப்போ என்கிட்ட பேலன்ஸும் இல்லை சுத்தமாக. ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணோம். நீங்கள் கான்ஃபரன்ஸ் காலு இல்லை அவங்க நீங்கள் கான்ஃபரன்ஸ் கால் எதுவும் போட முடியுமா? இல்லை ஒரு அவசரமாக ஒரு 10 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணி விட்டிங்கன்னா நான் நாளைக்கு வந்து கொடுத்துருவேன் சார் உங்கள்கிட்ட. இல்லை உங்கள் சமம் புரியுதுங்க சார். ஆனால் இப்போ என்னன்னா எங்கள் சைட்லேருந்து அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாதுங்க சார், கிரியேட் பண்ணுற மாதிரி சார். ஓகேங்களா? இல்லை சார், என்கிட்ட எங்கே பாருங்க நைட் ஆயிடுச்சு, என்கிட்ட சுத்தமாக பேலன்ஸ் இல்லை, பெட்ரோலும் இல்லை சார். நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். உங்கள் சமம் எனக்கு புரியுதுங்க சார். ஆனால் இப்போதைக்கு அந்த ஃபெசிலிட்டி எங்ககிட்ட கிடையாதுங்க. இருந்து தான் நாங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு எப்படி வேணா எவ்வளோ நேரம் சார் இருக்கும். உங்கள் கஷ்டம் எங்களுக்கு ரொம்ப புரியுது சார். ஒரு நிமிஷம் இருங்க சார், ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்காரு. நீங்கள் உங்கள் ஃபோன்லேயாச்சும் கொஞ்சம் தயவு செய்து பண்ணி சொல்லுங்கள் சார். இருங்க சார். ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் லைட்டாக காலில் அடிபட்டுருக்கு சார், எப்படி போகிறதுனே தெரில சார். இப்போ பேலன்ஸ் வர இல்லை சார் ஃபோனில். நீங்கள் தான் சார் எதாவது ஹெல்ப் பண்ணணும். ஹலோ சார். சார் எங்கள் சைடில் எந்த ஹெல்ப்பும் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். சார் இல்லை சார், எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு இதுதான் சார். எங்கள் காலேஜ் பஸ் டிரைவர் இந்த கெட்டப் சேஞ்ச் பண்ணி பிடிக்க பார்த்தார் சார். அவர் நம்பர் ஒண்ணி தான் சார் தெரியும். எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில சார். ஏதாவது உங்க போன்ல இருந்து பண்ணுங்க சார். இல்லாத ஏதாவது பூனைப்படை அனுப்புங்க சார். நான் வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி சிம்மை தொலைச்சிட்டு டூப்ளிகேட் சிம் வாங்கினேன் சார். நீங்க வந்து டூப்ளிகேட் சிம் வந்து அதுல டிஃபால்ட்டா ஏதோ காலர் டியூன் வருது சார். அது வந்து எனக்கு ஒரு 4 days முன்னாடி நீங்க காசு 15 ரூபாய் எதுவுமே சொல்லாம எடுத்துட்டீங்க. எனக்கு வந்து நீங்க காலர் டியூன் இருந்ததே எனக்கு தெரியாது. நீங்க பாட்டுக்கு அதை ஆக்டிவேட் பண்றீங்க. நான் பழைய சிம் வச்சிருந்தா அதுல காலர் டியூன்லாம் இல்ல. நீங்க எப்படி சார், நீங்க எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டு காலர் டியூன் ஆக்டிவேட் பண்ணிட்டு காசு 15 ரூபாய் போயிடுச்சு சார். எனக்கு 13ஆம் தேதி கால் பண்ணி காலர் டியூன் வந்து கேன்சல் பண்ணிருக்கீங்க. கால் பண்ணி கேன்சல் பண்ண சொல்லிருந்தீங்க இல்லையா சார்? நான் அது பண்ண அவங்க சொன்னதுனால தான் சார் நான் ஆக்டிவேட்டே பண்ணல சார். ஆக்டிவேஷன் பண்ணாம உங்களுக்கு இந்த சர்வீஸ் ஆக்டிவேட் ஆகாது சார். அப்படிதான் சார். நீங்க வந்து புதுசா சிம் வாங்கினாங்களே அதுல டிஃபால்ட்டா காலர் டியூன் ஆட் பண்ணிடுறீங்க. எங்களுக்கு தெரியும். டிஃபால்ட்டா பண்றது வந்து 1 month உங்களுக்கு ஃப்ரீயா தான் ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம் சார். ஃப்ரீயா சார்? நான் சிம் வாங்கியே 20 நாள் ஆகுது சார். நீங்க அப்புறம் எப்படி சார் காசு போகும்? ஓகே சார். சார் இருங்க சார். 13ஆம் தேதி கேன்சல் பண்ண சொல்லிருந்தீங்க இல்லையா? ஆமா சார். நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க சார். இப்போ வந்து ஒரு நிமிஷம் இருங்க சார், என் மாமா பேசுறாரு சார். சார், as per rules and regulation of India, I will go to the poll station சார். ஓகே தாராளமா போங்க சார். சார் போல் ஸ்டேஷன் போயிடுவோம் சார். 15 ரூபா சார் என் போன்ல இது மாதிரி எடுக்கிறாங்க சார். ஓகே கண்டிப்பா சார். சார் அது என்னதான் பண்றது நீங்களே சொல்லுங்க. 15 ரூபா திருப்பி தருவீங்களா எனக்கு? நீங்க மாத்திக்கிறேன் சார், அந்த ஆப்ஷன் கிடையாது சார். 13ஆம் தேதி நீங்க கால் பண்ணிருந்தீங்க இல்லையா? ஆமா சார். சார் அது எப்படி எங்கள்கிட்ட கேட்காமலே நீங்க வைக்கலாம் சார்? எங்க தாத்தா வந்து பிசிசிஐல இருக்காரு. ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் ஆள் தெரியும் சார். அவர்கிட்ட சொன்னா பரட்டிடுவாரு சார். ஓகே சார், தாராளமா நீங்க பண்றது பண்ணலாம் சார். ஓகே ஓகே. 13ஆம் தேதி நீங்க கால் பண்ணி அலர்ட் கேன்சல் பண்ண சொல்லிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி சார் ஆக்டிவேட் பண்ணலாம்? நீங்க 13ஆம் தேதி தான் சார் பண்ணும்போது நீங்க சொல்லிருந்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. இப்போ என் கேன்சல் மாப்பிள்ள சொல்ற ஏதாவது டிஃபால்ட்டா ஆக்டிவேட் பண்றீங்கன்றாரு. என்னன்னு தெரியாது, நீங்களே பண்ணிட்டீங்க சார். ஆகாது. சார் ஓகே
சார் உங்க கேல்குலேஷனே சரியில்லை சார். தப்பா சொல்றீங்க சார் நீங்க. அமௌண்ட் வேணும் சார். 15 rupees எங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்க சார். சார் ரீஃபண்ட் பண்ண வேணாம் சார். இது பார்சல்ல பண்ணி அனுப்பிடுங்க சார். இல்ல போஸ்ட் போட்டுருங்க சார். வீட்டுக்கு அட்ரஸ் சொல்றேன் சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே. பற்றி அறிய இந்த அழைப்பு ரெக்கார்ட் செய்யப்படலாம். வணக்கம், தங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? ஹலோ மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. நான் ராஜ்குமார் பேசுகிறேன். ஓகே சார். நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஓகே சார், என்ன ப்ராப்ளம் சார்? டெய்லி நம்பர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்களா? ஆமாங்க, இந்த நம்பர் தாங்க. சொல்லுங்க சார். காலைல ஏந்துக்கிறேங்க. ஓகே சார். ஏந்து ஒரு 9 இருக்குங்க. ஓகே சார். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு போயிருதுங்க. காசு போதுங்களா? காசு போனால் கூட பரவாயில்லைங்க, சம்பாதிச்சிக்கலாங்க. சொல்லுங்க சார். கரண்ட் போயிருதுங்க சார். உங்களுக்கு ஏர்டெல் சம்பந்தமா இன்ஃபர்மேஷன் வேணும்? அதுதாங்க சொல்கிறேன். கரண்ட் இருந்தால் தாங்க ஏர்டெல் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். கரண்ட் போயிருச்சுங்க காலைல. சார்ஜ் எல்லாம் எப்படிங்க பேசுறது? என் தம்பி சொல்கிறான் பாருங்க. கரெக்டாக சொல்கிறேங்க. நீங்கள் நியாயமாக பேசுங்க. ஏர்டெல் வச்சுருக்கீங்க. கரண்ட் காலைல போயிடுச்சுன்னா நாங்கள் எப்படி சார்ஜ் பண்ணுவோம்? எப்படி உங்ககிட்ட பேசுவோம்? எப்படி ஏர்டெல் தெரிஞ்சுப்போம்? தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க மேடம். இதுக்கு உங்க கால் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏங்க தயவு செய்து என்னங்க இப்படி பேசுனாங்க? காசு கொடுக்குறாங்க. நான் 10 ரூபா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேங்க. 10 ரூபா என்னங்க பேசுங்க? என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? இப்போதாங்க ஏன் நான் காசு வாசன்ட்டு வரேங்க. நாங்க சோத்துக்கு வழி தான் வேலை செய்வாங்க. நாங்க காலைல இருந்து பார்த்தா கரண்ட் இல்லை, சார்ஜ் போட முடியலங்க எங்களால. நீங்க இதே மாதிரி தொடர்ந்து பேசிங்கன்னா உங்க காலை ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது எப்படிங்க? அது என்னைக்கு ரிலீஸ் பண்ணீங்க அந்த பர்த்தை? ஏர்டெல் அழைத்ததுக்கு நன்றி. ஹலோ சார், நான் தாஜுதீன் பேசுறேன் சார். என்ன சார்? சார் எங்க வாப்பா வந்து அபுதுபாயில இருக்காரு சார். துபாயில இருக்காங்களா? ஆமா சார். கண்டிப்பா உங்களுக்கான தகவலை சொல்றேன் சார். அதுக்கு முன்னாடி உங்களுடைய முழு பேர், மொபைல் நம்பர் தெரிஞ்சுக்கலாங்களா? என் பேர் வந்து தாஜுதீன் சார். உங்க முழு பேர் மிஸ்டர் தாஜுதீன்ங்களா? ஆமா சார். ஓகே மிஸ்டர் தாஜுதீன், உங்களுடைய மொபைல் நம்பர் சொல்றீங்களா? 9 சார். ஓகேங்க சார். சார் ஒன்றும் இல்லை, என்கிட்ட பேலன்ஸ் வந்து 4 ரூபா தான் சார் இருக்கு. சரிங்க சார். இப்போ வந்து எங்க வாப்பாட்ட நான் கால் பண்ணணும், அது முடியாது. அவர் வந்து பயணம் போயிருக்காரு சார். சரிங்க சார். அவர் வந்து பயணம் போயிட்டு சென்ட் வாங்கிட்டு வரேன்னாரு. சரி. அதான் அவர் எப்ப சென்ட் இல்லாம என்னால காலேஜுக்கு போக முடியல, எப்ப வாங்கிட்டு வருவாருன்னு தெரியல. நீங்க கொஞ்சம் கேட்டு சொன்னீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும் சார். ஓகேங்க சார். அவர் நம்பர் சொல்லுவா சார்? சரிங்க சார், கண்டிப்பா சொல்றோம். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கால் பண்றீங்களா? ஓகே பாய். சைனா செட்டுங்களா? ஆமாங்க. கைண்ட்லி இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த சிம் இருக்குங்கல்ல, அதை எடுத்து வேற ஒரு மொபைல் நோக்கியா இருக்குங்கல்ல. ஆமாங்க. அந்த மொபைல் மாத்தி பாருங்க. மாத்தி பார்த்துட்டு 198 இல்ல 121 கால் பண்ணுங்க. லைன் கனெக்ட் ஆகுதான்னு பாருங்க. அப்படியும் கனெக்ட் ஆகலன்னா எங்களுக்கே திரும்ப கால் பண்ணுங்க இப்பொழுது. சரிங்களா? அப்படிங்களா மேடம்? எங்களுக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான ப்ராப்ளத்தை எங்க சைட்ல இருந்து எடுக்கிறோம். சரிங்களா? சரி மேடம், அப்படி பண்ணிக்கலாங்க. அப்புறம் பேலன்ஸ் டெய்லி 3 ரூபா எடுத்துக்கிறாங்க. ஏதாச்சும் சர்வீஸ் இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா மேடம்? கண்டிப்பா சொல்றேங்க. தினமெல்லாம் உங்களுக்கு 3 ரூபாய் எடுக்கிறீங்களா? ஆமாங்க மேடம். 3 ரூபாய் மேடம் வந்து நான் ஆப்பரில் தான் பேலன்ஸ் போடுங்க. 150 200 இப்படி ஆப்பரில் போட்டுக்கோணுங்க. சரிங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 30 ரூபாய் எடுத்துட்டாங்க மேடம். திங்கக்கிழமை அன்னைக்கு 84 ரூபாய் எடுத்துட்டாங்க மேடம். அப்புறம் மறுபடியும் சரி ஆப்பரில் போடக்கூடாதுன்னு 10 ரூபா கார்டு போட்டால் அதுலேயும் 3 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. உங்கள் நாய்வா அது என்னன்னு தெரியலிங்க மேடம், அதான் கேட்டேங்க. கண்டிப்பா மன்னிக்கிறோம். கண்டிப்பா செக் பண்ணி சொல்றேன். உங்களோட டீட்டெயில் செக் பண்ணி பார்த்ததுல 10ஆம் தேதி 30 ரூபாய் எடுத்திருக்காங்க. அது வந்து டயலர் டியூனுக்காக 30 ரூபாய் எடுத்திருக்காங்க, பாடலுக்கு. சரிங்களா? சரிங்க மேடம். பாத்தீங்கன்னா 84 ரூபா பேலன்ஸ் எடுத்திருக்காங்க. 84 ரூபாய் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணது சொன்னீங்களா அன்னைக்கு கால் பண்ணி? மாடல் சேஞ்ச் 565 போட்டா எந்த செல்லுந்து மேடம் பேலன்ஸ் எடுக்கிறாங்க? 565க்கு பேலன்ஸ் கிடையாதுங்க. அப்புறம் உங்களோட சைடுல இருந்து கால் பண்ணி சொன்னீங்களான்னு கேக்குறோம். ஆமா, கால் பண்ணி சொன்னா அதுக்கு எத்தனை எடுப்பீங்க? 84 ரூபாயா? அதுக்கு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஒரே டைம்ல. சாரிங்க, நிறைய தடவை வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு அவ்வளவு பேலன்ஸ் எடுத்து. நிறைய தடவை என்ன புல்லுக்கு மேடம் கொடுத்தீங்க? ஒரு தடவை கொடுங்க மேடம்.
என்ன சொன்னீங்க? நிறைய தடவை எதுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டேன். சாரி, இதுக்கு முன்னால என்ன சொன்னீங்க தெரிஞ்சுக்கலாங்களா? இதுக்கு முன்னால என்ன பொருள் கொடுத்தீங்கன்னு கேட்டேங்க மேடம். பேலன்ஸ் 84 ரூபாய் 84 ரூபாய் என்ன மயிருக்கு மேடம் எடுத்தீங்க? சும்மா அடுத்த கூதியில உங்களை பேசினா மட்டும் அவளுக்கு ரோச கூதி வருதுல. சொல்லுங்க. உங்களோட ப்ராப்ளம் புரியுதுங்க. பட் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணது உங்களுக்கு வந்து அவ்வளவு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதான் பேசுறேன்னு ரோசப்படக்கூடாது. உண்டான ரீசன் சொல்லணும். 565 போட்டு தான் நான் வந்து ஆக்டிவேஷன் பண்ணேன். உங்க வேன் கூதியில் கூப்பிட்டு நான் ஆக்டிவேஷன் பண்ண கிடையாது. பேலன்ஸ் போட்டா எடுத்துட்டே இருக்கிறீங்க. உங்க ஒப்பனுங்க அம்மாவும் கொண்டாந்து படுத்திட்டு இருந்து கூட போட்டது காசு நினைச்சிட்டீங்களா? வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காசு. சரிங்களா? ஏர்செல் வாடிக்கையாளரா 15 வருஷமா இருக்கிறேன். சரிங்க. இந்த மாதிரி எல்லாம் போட்டா பேலன்ஸ் எடுத்துட்டே இருக்கிறீங்க. நான் வந்து இந்த செல்லுல இருந்து நான் பேச முடியறது இல்லை. இப்ப பேலன்ஸ் போடுறது இல்லை. 10 ரூபா கார்டு போட்டா அதுலயும் 3 ரூபாய் நொட்டிட்டு போயிடுறீங்க. எந்த சர்வீஸும் வேண்டாம். எல்லாம் கட் பண்ணுங்களான்னு பல தடவை கூப்பிட்டு சொல்லி போட்டேன். உங்க பொம்பளை இருக்கட்ட எவளும் கட் பண்றதும் இல்லை, எவனும் கட் பண்றது இல்லை. சரிங்களா? ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுங்க. சரிங்களா? ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுற அளவுக்கு இல்ல. ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுற அளவுக்கு இல்ல. சம்பாதிக்கிற காசு பூரா இல்ல உங்க கம்பெனிக்கே தான் கொடுத்துட்டு இருக்கிறேன் நான். உங்களோட ப்ராப்ளம் புரியுதுங்க. பட் இனிமே தான் உங்களுக்கு வந்து சாங் எல்லாம் டீஆக்டிவேட் பண்ணியாச்சு. சோ உங்களுக்கு இனிமே எந்த பேலன்ஸுமே எடுக்க மாட்டாங்க. இந்த நம்பர்ல அப்படித்தான் சொல்றீங்க. மேலதிகாரிக்கு அணைக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு ஒருத்தர் அணைச்சாராங்க. ஒரு சோப்ராச்சர் பேசினேன், அவன் பேசினேன், அவனும் எதவேதான் சொல்றான். 565 போட்டுட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டா 13 தடவை பண்ணிக்கிங்க. அதுக்கு தான் 84 ரூபா போச்சுங்கிற. ஒரு தடவைக்கு 3 ரூபாயாம. எந்த செல்லுல வந்து 565 போட்டு ஆக்டிவேஷன் பண்ணாக்கு உங்களுக்கு வந்து 3 ரூபா எடுக்கிறாங்க. எங்க சைடுல இருந்து பேலன்ஸ் எடுக்க மாட்டாங்க. அவன் சொல்றான் சோப்ராச்சர் சொல்றான். அவன் சொல்றான். ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுங்க ப்ளீஸ். ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணி பேச முடியாது மேடம். இதுக்கு என்ன உண்டான வழி என்ன? 84 ரூபா போனதுக்கு அதுக்கு என்ன பண்றது? 84 ரூபா சும்மா உட்காந்துட்டு எடுத்துட்டீங்க நீங்க. நாங்க வந்து பொச்ச ரோட்ல உரைச்சுதானே சம்பாதிக்கிறோம் நாங்க. சொல்லுங்க மேடம். இதுக்கு பேலன்ஸ் போனதுக்கு என்ன போட்டுட முடியாதுங்க மேடம்? சாரிங்க, ரீஃபண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சாரி சார். போட்டு விடுறதுக்கு வேணா திங்கறதுக்கு வேணா உனக்கு திம்பீங்க. வைக்காத கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வேற மேடம் நீங்க வாரத்தில் 2 நாளைக்கு வந்துருங்க. பேலன்ஸ் போடுறதெல்லாம் எடுத்துக்கோங்க மேடம். மேடம் சொல்லுங்க. சாரிங்க, சொல்லுங்க. நீங்க வாரத்தில் 2 நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க மேடம். பேலன்ஸ் போடுறதெல்லாம் எடுத்துக்கோங்க மேடம். சாரி என்ன மேடம்? என்ன சொன்னீங்க தெரிஞ்சுக்கலாங்களா? மறுபடியும் தெரிஞ்சுக்கிறீங்களா? வாரத்தில் 2 நாளைக்கு எங்க வீட்டு வந்துட்டு போயிங்க மேடம். பேலன்ஸ் போடுறதெல்லாம் எடுத்துக்கோங்க மேடம். உங்களோட கால் டிஸ்கனெக்ட் செய்யப்படுது. தேங்க்யூ ஃபார் காலிங் அஸ். ஹேவ் a nice day. ஹலோ, நான் இங்க குணாநிதி பேசுறேங்க. இல்லங்க, அதேதாங்க. இல்லங்க, இந்த ஒரு சிம் ஒன்று வச்சிருந்தேங்கண்ணா. சிம் வச்சிருந்தேன். பையன் விளையாடிக்கிட்டு இருக்கிறப்ப பட்டுன்னு முழுங்கிட்டாங்க. இல்லங்க, அந்த பைபிள்ல வந்து சிம் வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க சின்ன பையன் ஒருத்தவன். அத வந்து முழுங்கிட்டாங்க. அதை எப்படிங்க எடுக்கிறது? துருவு பிடிச்சிட போதாங்க. அதே முட்டை தின்னு போடாத முழுங்கிறாரு. என்ன பண்றது சார்? இல்ல அந்த முட்டை எடுக்கிற டாக்டர் ஒருத்தர் இருப்பாருல, அடியில சரசரன்னு கையை விட்டு வந்துவாரு. அடியில இருந்து எடுப்பாருல, அந்த டாக்டர் நம்பர் தான் கொடுங்க சார். டிவில கூட விஜய் டிவில நைட்டு போறாங்க சார். இல்லங்க, இந்த நைட்டு ஒரு டாக்டர் ஒண்ணு போறாங்க, அடியில கையை விட்டு சரசரன்னு எடுக்கிறாங்க. அந்த டாக்டர் நம்பர் இருந்தா தாங்க சக்குன்னு சிம் எடுத்துறாங்க. அது ஒரே ஒரு சிம் தாங்க இருக்கு என்கிட்ட இப்ப கையில. என்னங்க, என் பேர் வந்து வீரமணிண்ணா. என் பேர் வந்து வீரமணிண்ணா. ஓகே. என் நம்பர் வந்து 87 60 52 05 75. ஓகே சொல்லுண்ணா சார். உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க சார். அதாண்ணா 87 ஓகே 60 ஓகே 52 சொல்லுங்க 05 சொல்லுங்க சார் 75. ஓகே சார். தகவல் கொடுத்தது மிக்க நன்றி சார். ஏர்டெல் சம்பந்தமா என்ன தகவல் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். காலையில ஒரு 7 ரூபா பூச்சிங்க. ஓகே சார். ஏன் பூச்சின்னு கேட்டுக்கு இனிமேரி பாட்டு போறதுக்கு நீங்க கேட்டு போன் பண்ணி போட்டாக்கா இனிமேரி பாட்டு வருங்க, அதனால வச்சுக்கிறீங்கன்னாங்க. ஓகே சார். சரி, அதை கட் பண்ணுங்கண்ணா. ஓகே. நான் ஒரு நம்பர் தரேங்க, அது பண்ணுங்க, கட் ஆயிடுன்னு சொன்னாங்க. ஓகே. சரின்னு கொடுத்தாங்க. நானும் போன் பண்ண கட் ஆயிடுச்சு. ஓகே. காலையில 7 ரூபா பிடிச்சாங்களா? ஓகே. நான் 5 ரூபா இப்போ மதியமா போட்டான் ஒரு 11 மணிக்கா. சொல்லுங்க. அது கால் மதியத்துல இருந்து செக் பண்ணி வந்துனே இருந்து பிடிச்சாங்களா பிடிக்கல ஏன் பிடிக்கிறாங்கன்ட்டு. ஹலோ சொல்லுங்க சார்.
இப்போ பாக்குறேன் 5 ரூபாயை காணோம். 5 ரூபா 34 பைசா இருந்து இப்போ 34 பைசா தான் இருக்குது. 5 ரூபா காணோம். ஏன் எடுத்தீங்க? சும்மா வெறுப்பாலாம் ஏத்தாதீங்க. ஏங்க காலையிலே திருப்பி அனுப்புறது, ஆனால் அதெல்லாம் அனுப்ப முடியாதுங்க. சரி அதை கட் பண்ணுங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. இப்போ 5 ரூபா யார் தாக்கா இருக்குது? வீட்டை எங்க அம்மா கேட்கறாங்க. போன் பண்ணி காலையில் 20 ரூபாய் முன்னாடி என்னடா பண்ணிட்டு யாருக்கும் போனும் பண்ணல, காய்ச்சல் கடன்ட்டு கேட்கறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏர்செல் ஃப்ரெண்ட் ஜோன் சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க. சத்தியமான எதுவும் பண்ணலண்ணா. உங்க சைடுல ஆக்டிவேஷன் ஆயிருக்கு சார். சத்தியமான எதுவுமே பண்ணல. அனிமே சொன்னாங்க தான் காலைல கட் பண்ணுனேன். உங்களுக்கு 9:30 மணிக்கு உங்களுக்கு வந்திருக்கு காலை ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு 15 அதான் கட் பண்ணேன் நானு. ஒரு நம்பர் சொன்னாங்க கட் பண்ணேன். கால் அட்டன் பண்ணி நீங்க வந்து ப்ராசஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்க. காலையில எனக்கு காலே வரல. நான் தானே அவங்க சொன்ன நம்பருக்கு போட்டேன். காலையில இல்ல சார், இப்போ சார். இப்ப எதுவும் கால் வரல சார் எனக்கு. இந்த டைம் தான் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. ஒண்ணுமே வரல சார் எனக்கு. சும்மா வெறுப்பால ஏத்தாதீங்க. உங்க சைடுல இருந்து உங்களுக்கு சத்தியமா எதுவுமே வரல சார். சாரி சார், சிரமத்திர மணிக்கு நம்ம சைடுல செக் பண்ணி பார்ப்போம். உங்க சைடுல ஆக்டிவேஷன் நடந்துருக்கு. சத்தியமா எனக்கு எதுவுமே வரல சார். சிம்மு 2ல இருந்து ஒரு போன் கூட ஒண்ணா எனக்கு வரல சார். காலைல இருந்து கஸ்டமர் சப்போர்ட் இல்லாம நாங்க எந்த ஒரு சர்வீஸுமே ஆக்டிவேட் சத்தியமா மதியம் ஒரு பையன் தான் எனக்கு பண்ணானே கண்டி சிம்மு 2க்கு. வேற யாரும் ஒன்னும் பண்ணல எனக்கு. அந்த பாட்டு வச்சுதான் எனக்கு தெரியும். ஒரு நாளும் உன்ன மிரவாதுன்னு அந்த பாட்டு வரும் சிம்மு 2க்கு. அது வரவே இல்லை. நீங்க மட்டும் காய்ச்சி எடுத்துட்டு என்ன காய்ச்சி விடுனாலும் விட மாட்டீங்க. அதை கட் பண்ணாலும் கட் பண்ண மாட்டீங்க. காலைல தானே கட் பண்ண போன் பண்ணி. ஒழுங்கு மாதிரியே இப்ப 5 ரூபா வரணும். காலைல விட்டு ஒரு 7 ரூபாய் அது போனா போட்டோம். எனக்கு இப்ப 5 ரூபா வந்தா அவனு சொல்லிட்டான். 5 ரூபா சொல்றீங்க. பேலன்ஸ் திரும்ப வரதுக்கான ஆப்ஷன் நம்ம செல கிடையாது. அது சத்தியமா எனக்கு தெரியாது. நான் எதுவும் பண்ணல. சும்மா வெறுப்பால ஏத்துறீங்க. பண்ணிருக்கீங்க சார். நான் சத்தியமா பண்ண எந்த கோயில்ல வேணாலும் சத்தியமா பண்றேன் சார். சும்மா சார் உங்க கஷ்டம் புரியுது. ஓகேங்களா? நான் எங்க அம்மாட்ட எவ்வளவு கேள்வி வாங்க உனக்கு என்ன தெரியும்? சும்மா 5 ரூபா புடிச்சு வெறுப்பீங்களா சார்? உங்க கஷ்டம் புரியுது சார். நீங்க வந்து ஆக்டிவேஷன் பண்ணதான் பேலன்ஸ் எடுத்துருக்காங்க. சத்தியமா நான் பண்ணனா? ஹலோ சொல்லுங்க. சத்தியமா நான் பண்ணல. என் காய்ச்சி ஒண்ணுண்ணா சார். பேலன்ஸ் திரும்ப வரதுக்கான ஆப்ஷன் எனக்கு தெரியாது. நான் எதுவும் பண்ணலண்ணா. ஏன்னா இப்ப என் காய்ச்சி ஒண்ணா. இதோட சிம்மு 2க்கு நான் காய்ச்சி கூட போட மாட்டேன். அது மட்டும் ஒண்ணா எங்க அக்காண்ட பேச்சு கூட அந்த காய்ச்சி ஆகி கட்டிடுறேன். நான் ஒண்ணா காசு வரதுக்கான ஆப்ஷன் கிடையாது. ஒன்ஸ் உங்களுக்காக நாங்க கேன்சல் பண்ணி தரேன். உங்களுக்கு இனிமே அடுத்த பேலன்ஸ் எடுக்காதோ நாங்க பாத்துக்கோம். முதல்ல ஒரு 7 ரூபாய், இப்போ ஒரு 5 ரூபாய், மொத்தம் 22 ரூபாய். யாருன்னா யார் தாக்கா இருக்குத்தியா? கொளுத்தி வேலை கஷ்டப்பட்டு கொளுத்தி வேலை செஞ்சு நான் கூட்ட கூத்தி பின்ன 20 ரூபா 30 ரூபா வாங்கி ரீசார்ஜ் பண்ணா போட்ட உடனே எடுத்துக்கிறீங்க. கேட்டாக்கா இதுக்குள்ள ஆக்டிவேஷன் ஆகிது கிட்டிஷன் ஆகிது. நீங்க நான் எதனா பண்ண உங்க செல்லுல ஒரு போன் கூட வராது. அந்த மாரி காலைல சொல்லிட்டான். எனக்கு உங்க சைட்ல இருந்து அந்த போன் வரக்கூடாதுன்னு. சரிப்பா வராதுப்பான்னு சொல்லிட்டாங்க. அவங்க மெசேஜ் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப போன் வரலன்னு சொல்ற நீ வந்துக்குதுன்றா. உங்களுக்கு போனும் வராது, எஸ்எம்எஸும் வராது சொன்னீங்க. அது வந்து 7 நாளைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. எனக்கு ஆகலண்ணா. நான் போனே வரலண்ணா. எனக்கு ஒண்ணு கூட வரலண்ணா சார். உங்களுக்கு எங்க சைட்ல இருந்து ஆக்டிவேஷன் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? எனக்கு எந்த போனும் வரல. நான் எப்ப ஆக்டிவேட் பண்ணுவேன்? ஆக்டிவேட் ஆயிருக்கு சார். நீங்க பண்ணிருக்கீங்க. நீங்க மறைக்கிறீங்க. நான் உங்க பேசணும். உயர் அதிகாரி போன கொண்டா உயர் அதிகாரி போன கொடுன்னு சொன்னீங்க. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஆக்டிவேஷன் பண்ணனால உங்களுக்கு பேலன்ஸ் எடுத்துருக்காங்க. சத்தியமா நான் பண்ணல. கண்டிப்பா தெரிய வருது சார். நான் சொல்றேன் சத்தியமா பண்ணலண்ணா. நானு எனக்கு போனே வரலண்ணா. சிம்மு 2க்கு ஏர்டெல் இருந்து எனக்கு போனே வரலண்ணா. ஹலோ சொல்லுங்க சார். நான் சிம்மு 2க்கு எனக்கு போனே வரலண்ணா. மறுபடியும் சொல்றேன். நானு என் கஷ்டத்துக்கு புரிஞ்சுக்க. உங்க கஷ்டம் புரியுது சார். ஓகேங்களா? உங்க கஷ்டம் புரிஞ்சுதான் நம்ம பேசுறோம். ஓகேங்களா? எனக்கு போன் வரல. அப்புறம் ஆக்டிவேஷன் பண்ணா கேன பையனா நானு? நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிருக்கீங்க. நான் ஆக்டிவேஷன் பண்ணல. அப்ப என்ன பண்ணலாம் சொல்றீங்க சொல்லுங்க. எனக்கு 5 ரூபா வந்தா அவனுக்கு இப்ப 15 ரூபா வரணும்னு சொல்றீங்க. ஆமா. சரி சார். உங்களுக்கான நாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இல்ல உயிரதிகாரிட்டு போன கொடுங்க. அவர் கையில் பேசிக்கிறோம். நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எடுக்கிறேன். கம்ப்ளைண்ட் எடுத்தா உங்களுக்கு 48 மணி நேரத்துல பேலன்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா? 48 மணி நேரமெல்லாம் இருக்க முடியாது. எனக்கு சீக்கிரமா அனுப்ப வேணும். நீங்க ஒரு டெத்து ஒண்ணு போன் பண்ணி சொல்லணும்.
உங்களுக்கு 48 மணி நேரத்துல உங்களுக்கு கம்ப்ளைண்ட். இப்போ ஒரு டெத் நான் போன் பண்ணி சொல்லணும்ன்ற 48 மணி நேரம்ன்ற அதுக்கு நம்ம என்ன சார் பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா. சரி இருந்து போன் பண்ணி சொல்லலாம் தான் வச்சுருந்தா மணி நேரம் சிம்மு 1ல போட்டு சொல்லியிருந்தான். சரி 2ல போடுவோம்னா காசே இல்லைன்னு சொல்லிட்டு 34 பைசா தான் இது உங்க பேலன்ஸ் இல்ல ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு. சொல்லுங்க. அதான் சார் உங்களுக்கு கஷ்டம் புரியுது ஓகேங்களா? நீங்க ஆக்டிவேட் பண்ணாதான் உங்களுக்கு பேலன்ஸ் எடுத்துக்கலாம். கஷ்டம் புரியுது கஷ்டம் புரியுதுன்னு தெரியுது இல்ல, ஏன் கேட்டுக்கிறீங்க? ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சத்தியமே காய்ச்சி முன்ன வெறுப்பால ஏத்தானா? ஹலோ சொல்லுங்க சார். நான் எங்க அம்மாட்ட கேய் வாங்கி போட்டேன். நான் அந்த காய்ச்சி காய்ச்சி முன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம் ஓகேங்களா? உங்களுக்கு பேலன்ஸ் வரும். 48 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான அமௌண்ட் ஒரு எங்க சைடுல ஒரு SMS வர நம்பர் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ஓகேங்களா? சீக்கிரமா அனுப்புனா ஒரு டெத்து நான் அர்ஜென்ட்னா உங்களுக்கு 48 மணி நேரத்துல உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அம்மா நேரம் 2 நாள் யாருன்னா காத்திருக்கு எடுக்கிறது ஒரு 5 நிமிடம் ஒரு 5 செகண்ட் கூட இல்ல. அதுக்குள்ள காய்ச்சி எடுத்துட்டீங்க. காய்ச்சி என் காய்ச்சி விடுறதுக்கு மட்டும் 48 நேரமான ஆகுமா? ஆமா சார் கண்டிப்பா. ஆமா சார் எடுக்கிறது மட்டும் 5 செகண்ட் கூட ஆகல. எடுக்கிறது ஊறது மட்டும் 48 மணி நேரம் ஆகுமா? யாரு விட்டு காய்ச்சி யாரு எவன்டா காய்ச்சி? அது வந்து எங்க உயர் அதிகாரிக்கு போய் அவங்க கிட்ட அவங்க வந்து உங்களோட கம்ப்ளைண்ட் எடுத்து பார்த்து அதன் பிறகு உங்களுக்கு ரிசன் அனுப்புவாங்க ஓகேங்களா? பாரு நான் இந்த சிம்மு 3 மாசமா வச்சுக்கிறோம். இது வரைக்கும் ஒரு கால் பண்ணி பேசுனதுக்காண்டி கஸ்டமருக்கு போன் பண்ணி எதுவும் கேட்டதே கிடையாது. காலையில பண்ண இப்ப பண்ணான். இந்த 2 நாளா தான் என் தொல்லை. ஓகே சார் நீங்க 42 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு SMS பேலன்ஸ் உங்களுக்கு SMS ஓகேங்களா? காலைல பூச்சி 7 ரூபாய் அதுக்கு ஒன்றும் ஆப்ஷன் கிடையாது. நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க. அது திரும்ப வரதுக்கு ஆப்ஷன் கிடையாது. கேன்சல் பண்ணாம தான் உங்களுக்கு கேன்சல் கிடைக்கும் ஓகேங்களா? அப்ப மட்டும் கேன்சல் பண்ணிட்டு இப்ப நான் அப்படியே ஆக்டிவேட் பண்ணி விட்டுங்கன்னா அப்ப நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க ஓகேங்களா? கேன்சல் பண்ண சர்வீஸுக்கு உங்களுக்கு பேலன்ஸ் சரி. அந்த 7 ரூபாய் மண்ணா போட்டுனா கரிமாந்தத்துக்கு போட்டு எடுத்து எங்கன்னா எடுத்துட்டுங்க. இப்ப என் 5 ரூபாய் வரலன்னு வச்சுக்கான். அப்புறம் ஊரே எடுத்தான் போன குத்து நான் பேச சொல்லிட்டான். கண்டிப்பா 42 மணி நேரத்துல வரும் ஓகேங்களா? 50 நேரம் வேணா கொஞ்சம் சீக்கிரமா அனுப்புங்க. 80 நிலைமை புரிஞ்சுங்க. ஓகே சார். இதை தவிர வேற ஏதாவது வேணுமா? வேற எதுவும் வேணாம். இனிமேல் அவன் சொல்லிட்டான். இதோட போனு மெசேஜ் கிச்சு என்ன வந்துன்னு வச்சுக்கான். இந்த சிம்ம அப்படியே கட்டி வச்சு 4 நிலையில வெட்டிடும் அப்படியே. ஓகே சார். வேற ஏதாவது தகவல் தேவைப்படுதுங்களா? வேற எதுவும் வேணாம். நீ வை உனக்கு மாதிரியே சீக்கிரமே காய்ச்சி வரணும். தேங்க்யூ ஃபார் காலிங் அஸ். ஹேவ் எ நைஸ். அதெல்லாம் இன்னும் வேணாம் போனா. ஓகே பண்ணிருக்கேன். ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? நான் ஏர்டெல்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் சார். சொல்லுங்க மேடம். ஏர்டெல்ல பாத்தீங்கன்னா மந்த்லி 70 மினிட்ஸ் ஃப்ரீயா பேசலாமா? அது ஆஃபர் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் பேசலாங்களா? யார்கிட்ட மேடம்? என்கிட்ட பேசணும். ஆமா சார். ஏன் மேடம் என்கிட்ட மேடம் பேசணும்? இது போன் வீட்டு போன் மேடம். இது வீட்டுல பேசுங்க மேடம். உங்களுக்கு சேஞ்ச் ஆகுற மாதிரி ஐடியா இருக்குங்களா? வீடு மாத்த மாட்டோம் மேடம். நாங்க சொந்த வீடு மேடம். நாங்க மாத்த மாட்டோம் சார். வீடு சேஞ்ச் பண்ண சொல்ல சார். ஏர்டெல் போஸ்ட் பேருக்கு சேஞ்ச் ஆகுற மாதிரி ஐடியா இருக்குங்களான்னு கேட்டேன். இல்ல மேடம். போஸ்ட் ஆபீஸ் எங்க தெருல இல்ல மேடம். பக்கத்து தெருல தான் மேடம் இருக்கும். இது இருக்குல்ல மேடம் பாண்டிச்சேரி அங்கிட்ட தான் மேடம் இருக்குது. நீங்க பாண்டிச்சேரியில இருக்கீங்களா? ஆமா மேடம். போஸ்ட் ஆபீஸ் எங்க ஏரியா இல்ல மேடம். நீங்க இப்ப பாண்டிச்சேரியில இருக்கீங்களா சென்னையில இருக்கீங்களா சார்? இப்ப வேலையில இருக்கு மேடம். சார் சொல்லுங்க. சென்னையில வேலை செய்றீங்களா இல்ல பாண்டிச்சேரியில வேலை செய்றீங்களா சார்? மேடம் கம்பெனில வேலை செய்றேன் மேடம். நானு கம்பெனி எங்க சார் இருக்கு? வேலை செய்யற இடத்துல இருக்கா? மேடம் என்ன மிரட்டுறீங்க மேடம் நீங்க? பின்ன என்ன சார் கம்பெனி எங்க இருக்குன்னு கேட்கிறேன். நீங்க எந்த இடத்துல சார் சென்னையில இருக்கீங்களா பாண்டிச்சேரியில இருக்கீங்களா? அதை சொல்லுங்களேன் சார். மேடம் பாண்டிச்சேரி தான் மேடம் இருக்கேன் மேடம். இப்போ என்ன மேடம் என்னாச்சு மேடம்? போன்ல என்னாச்சு ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளமும் இல்ல சார். இல்ல மேடம் இது வீட்டு போன் மேடம். அதான் மேடம் பயமா இருக்கு மேடம். வீட்டு போனா வச்சுக்கோங்க சார். நான் சிம் கார்டு நீங்க யூஸ் பண்றீங்களா இல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்க யூஸ் பண்றாங்களா சார்? மேடம் சிம் கார்டு போன்ல தான் மேடம் இருக்குது. என்னாச்சு? ஹலோ மேடம். சார் ஒண்ணு இல்ல சார். ஒரு ப்ராப்ளமும் இல்ல சார். ஓகேங்களா? நீங்க வச்சு பத்திரமா யூஸ் பண்ணுங்க. யாருமே உங்களுக்கு இனிமே போன் பண்ணவே மாட்டாங்க சார். ஓகேங்களா? ஏன் மேடம் என்னாச்சு? ஏன் பிரச்சனை ஏதாவது?
எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார், உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது சார். ஓகேங்களா அப்படியே அப்படி யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க சார்? உங்களுக்கு ஏர்டெல் போஸ்ட் பெய்ட்ல சேஞ்ச் ஆகிற மாதிரி ஐடியா இருக்குங்களா இல்லையான்னு கேட்டேன். மேடம் நான் சொன்னல மேடம், போஸ்ட் ஆஃபீஸ் இல்ல மேடம் எங்க வீட்டாண்ட. ஓ அப்படிங்களா? ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், தங்களுடைய முழு பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் வந்து இப்ராஹிம். சாரி, இப்ராஹிம். மிஸ்டர் இப்ராஹிம், உங்க மொபைல் நம்பர் 9176032887. ஓகேங்களா? ஓகே ஓகே, வெரி குட் மேடம். தகவல் சொன்னமைக்கு நன்றி மிஸ்டர் இப்ராஹிம். எப்படி மேடம் என் நம்பரை எப்படி மேடம் கண்டுபிடிச்சிங்க? சாரி, என் நம்பரை எப்படி கண்டுபிடிச்சிங்க? உங்க நம்பர் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் சார். நீங்க சொல்லுங்க, வோடஃபோன்ல இருந்து என்ன தகவல் தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? மேடம் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னோட பேரு நஸ்ரத். என்ன மேடம்? நஸ்ரத். அது நாம் என்னோட பேரு நஸ்ரத். வாயிலே நுழைய மாட்டேங்குது மேடம் உங்கள் பேர். நான் ஸ்டார்ட்டாக என்ன தகவல் வேணும் தெரிஞ்சுக்கலாமா? ஏதாச்சும் உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லுங்க. நவ்சத்தா. ஹலோ மேடம், சொல்லுங்க. நவ்சத்தா உங்கள் பேர்? என்னோட பேரு நஸ்ரத். நவ்சரத்தா? ஆமா சார். வோடஃபோன்ல இருந்து என்ன தகவல் தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? அதாவது நவ்சத்தக்கா, சொல்லுங்க. என் செட்டு வந்து தமிழ் செட்டு. அதில் வோடாஃபோனுங்கிறது மட்டும் இங்கிலீஷில் வருது. ஓகே. ஆமாம், மற்றது எல்லாமே தமிழில் வருதுக்கா. ஓகே. ஆனால் வோடாஃபோனுங்கிறது மட்டும் இங்கிலீஷில் வருது. அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் செய்ய முடியுமா? கண்டிப்பா சார். அதுக்கு முன்னாடி நீங்க பேசிட்டு இருக்கிற நம்பர் எங்க வாங்குனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னாக்கா இந்த நம்பர் எங்க வாங்குனீங்கன்னு கேக்குறேன். நான் கடையில் தான்க்கா வாங்கினேன். எந்த சிட்டில வாங்குனீங்க சார்? இது மதுரையில். இது சென்னையில் வாங்கினேன், சென்னையில். சாரி சார், சென்னை நம்பருக்கான தகவல் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. நான் உங்களுக்கு சென்னை கஸ்டமர் கேர் நம்பர் கொடுக்குறேன், அங்க கால் பண்ணி கேளுங்க. இல்லை அக்கா வச்சிடாதீங்க. உங்கள்கிட்ட தான் நான் பேசணும். நீங்கள் தான் நல்லா பேசுகிறீங்க. இதுக்கு முன்னாடி மணியண்ணன் என்ன பேசினாரு, சரியாக பேசலை. நீங்கள் ஒரு ஆள் தான் நல்லா பேசுகிறீங்கக்கா. வச்சிடாதீங்க போனேன். நான் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல கால் டிஸ்கனெக்ட் பண்ணவா? சொல்லுங்கக்கா. எங்களால தகவல் சொல்ல முடியாது. சரிங்கக்கா, கோவப்படாதீங்க. ஏன் காலையில் கோவப்படுறீங்க? நம்பர் நோட் பண்ணுங்க. 98840 again 98840. இலவச நம்பர் தான், கால் பண்ணுங்க, தகவல் தெரிஞ்சுக்கலாம். அக்கா உங்கள் அத்தா அம்மாலாம் நல்லா இருக்காங்க?